Welcome to the See My Creation channel. தமிழகத்தில் புதிய அமைச்சரவை அதிரடி 23 புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்பு. யாருக்கு எந்த துறை? முழு விவரம் இங்கே. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றமாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இன்று 23 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கவர்னர் அர்லேகர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த புதிய அமைச்சரவையில் பட்டியலினத்தை சேர்ந்த 7 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். இந்நிகழ்வில் புதிய அமைச்சர்களுக்கு எந்த துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பின்னர் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் துறைகள்: கே.ஏ. செங்கோட்டையன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை; ஸ்ரீநாத், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை; எஸ். கமலி, கால்நடைத்துறை; சி. விஜயலட்சுமி, பால்வளத்துறை; ஆர்.வி. ரஞ்சித்குமார், வனத்துறை; வினோத், வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை; ராஜீவ், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை; பி. ராஜ்குமார், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளத்துறை; பி. காந்திராஜ், கூட்டுறவுத்துறை; பி. மதன் ராஜா, சிறு குறு நடுத்தர தொழில்துறை; கே. ஜெகதீஸ்வரி, சமூக நலத்துறை; எஸ். ராஜேஷ்குமார், சுற்றுலாத்துறை; எம். விஜய் பாலாஜி, கைத்தறி ஜவுளி மற்றும் கதர்துறை; டி. லோகேஷ் தமிழ்ச்செல்வன், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை; ஏ. விஜய் தமிழன் பார்த்திபன், போக்குவரத்துத்துறை; ரமேஷ், இந்து சமய அறநிலையத்துறை; பி. விஸ்வநாதன், உயர்கல்வித்துறை; ஆர். குமார், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பம்; கே. தென்னரசு, வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை; பி. சம்பத்குமார், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை; ஜே. முகமது பர்வாஸ், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை; டி. சரத்குமார், மனிதவள மேலாண்மைத்துறை; என். மரியா வில்சன், நிதி திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுத்துறை; கே. விக்னேஷ், மதுவிலக்கு மற்றும் கலால்துறை. டார்கெட்: புதிய அமைச்சரவையில் யார் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே.